வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 என்ன நடந்திருக்கு? ஸோ நிஃப்டி 50யோட மெயின் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம வந்து நிஃப்டி 50யோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அடுத்த நாளைக்கு எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா, நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாம எந்தெந்த இடத்துல ட்ரேட் பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறது. ஸோ நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி யூசுவலா வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான். அப்ப இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு நமக்கு ஸ்ட்ராட்டஜி வரும்போது, எந்தெந்த இடத்துல நமக்கு என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட்ஸ்ங்கிறத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம, இந்த வீடியோல வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சார்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்டின்னா, மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகும் அப்டிங்கிறத பிரெடிக்ட் பண்றதுல இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, நேரோ ஆயிட்டே வருது. நேரோ ஆயிட்டே வருதுன்னா என்னன்னா, முன்னாடி வந்து கேப் வந்து நீங்க 17ஆம் தேதி பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். பிப்ரவரி 17ஆம் தேதி திங்கட்கிழமை தான். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப வைடா இருந்துச்சு. நான் இதுல வந்து 17ஆம் தேதிக்கு போறேன். நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க தான் ஒரு சப்போர்ட் 23,000ல ஒரு சப்போர்ட்டும், 22,500ல ஒரு சப்போர்ட். அப்ப இப்ப மார்க்கெட் வைட் ஆயிட்டே வருது. ஸோ வைட் ஆனது வந்து இப்ப நேரோ ஆயிட்டோனா ரொம்ப சின்னதாயிட்டே வருது. ஆனா இன்னைக்கு பிரைஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எல்லா அனாலிசிஸும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சேனல்ல டெய்லி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கிரிப்டோ ட்ரேடிங் எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் இனிமே வந்து லைவ்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ நீங்க இதெல்லாம் மறக்காம கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க சப்போர்ட் தேவை. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம சொல்லியிருந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருந்துச்சு. நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட்ட பார்த்து ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம ஒரு பிரைஸ் ஆக்ஷன் சொல்லியிருந்தோம். என்னன்னா, மார்க்கெட் வந்து எ இங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஒண்ணா மேல போயிட்டு, அதுக்கப்புறம் கீழ வரும். கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து லைட்டா மேல போகும். அதுக்கப்புறம் ஃபுல் டவுன்ஃபால் ஆகி, எண்ட் ஆஃப் த டேல ஓப்பனிங் பிரைஸ விட குளோசிங் பிரைஸ் லோவா தான் இருக்கும்னு சொல்லி. அதே மாரி நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தோம். அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நான் வந்து போன புதன்கிழமையே நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். நீங்க வேணா அந்த அந்த வீடியோ எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ போன போன புதன்கிழமையே நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ரெடி பண்ணி வச்சோம். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்க்குள்ளே தான் இருந்திருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, ஆனாலுமே நம்ம வந்து மார்க்கெட்ல எதுவுமே 100% நம்ம சொல்ல முடியாது. அப்படிங்கிறனால நம்ம கீழ ஒரு ஜோன் ரெடி பண்ணி வச்சு, மோஸ்ட்டா மார்க்கெட் இங்க கீழ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் கிராஸ் ஆச்சுன்னா, மேல தான் கிராஸ் ஆகும். கீழ கிராஸ் ஆறதுக்கு வாய்ப்பில்ல. அப்படிங்கிற மாரி சொல்லி, கீழ இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ஜோனும், மேல ஒரு லைட் ப்ளூல ஒரு ஜோனும் போட்டிருந்தோம். இப்ப இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல கேப் அப் ஓப்பன் ஆயிருந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா, அந்த ப்ரீ மார்க்கெட்ல என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து நெறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனிங், குளோசிங்லாம் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கன்சாலிடேட் பண்றது தான் ப்ரீ மார்க்கெட். அப்போ அந்த ப்ரீ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து சப்போர்ட் லெவலுக்கு கரெக்ட்டா போயிருச்சு. 22,600 வரைக்கும் போயிருச்சு. ஆக்சுவலி 22,600 தான் இதோட சப்போர்ட் லெவல். அது வரைக்கும் போயிட்டு, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா டவுன்ஃபால். ஒரு 10 மணிக்கு மேல ஒரு ரெக்கவரி ட்ரை ஆச்சு. ஆனா அது ஒரு சின்ன இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். அதனால தான் நெறைய கேண்டில்ஸ் இருக்கு. ஏன் 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன் அப்டின்னா, நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல ட்ரேட் பண்ணும்போது, நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் ரொம்ப முக்கியம். நான் 15 நிமிஷம் கேண்டில் வச்சேன் அப்டின்னா, மொத்தமா ஒரு நாளைக்கு எனக்கு 24 கேண்டில் தான் வரும். அப்டிங்கிறனால, நான் வந்து 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ பார்த்தா கூட, ஒரு நாளோட டேட்டா தான் நமக்கு தெரியும். அப்போ 1 மணி நேரத்தோட டேட்டா நான் பார்க்கணும்னா, அப்ப என்ன பண்ணணும்னா, நமக்கு 3 மினிட்ஸ் வச்சா 30 நிமிஷத்திலேயே 10 கேண்டில் இருக்கும். அப்படிங்கிறனால, எனக்கு அந்த 30 நிமிஷத்தோட பிரைஸ் ஆக்ஷன் தெரியும். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 இது 2ம் தான் இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஒரு லாங் டெர்ம் வியூ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கிரீனும், ப்ளூவும். அதாவது கிரீன் வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும், 200 வந்து ப்ளூவும் இருக்கும். ஸோ, அப்ப இது யூஸ் பண்றோம். அப்ப நம்ம 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது, நமக்கு நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். நான் 15ல வச்சுட்டு 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணேன்னா, ஒரு 1/2 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அன்னையோட ரிஃப்ளெக்ஷன் அந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல தெரியும். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மட்டும் இல்ல, பெரும்பாலான இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, லேகிங் இண்டிகேட்டர்ஸ். அதாவது நான் என்னன்னா, ஒரு லைவ் மார்க்கெட் உங்களுக்கு நான் ஒண்ணு வைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து கேண்டில் வைக்கிறேன்னு வச்சுக்கோமே. வச்சுட்டு நான் ப்ளே பண்றேன்.
லேகிங் இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த புது ரெட் கேண்டிலுக்கு இன்னும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எங்கேன்னு தெரியல. ஆனா, எனக்கு இந்த கேண்டில் ரெட்டா இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேல இருக்குமா? கீழ இருக்குமாங்கிறது தெரியாது. அப்போ ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட பாயிண்ட் வரும். இதுதான் இண்டிகேட்டர்ஸ். ஸோ நெறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து லேகிங் இண்டிகேட்டர்ஸ் தான். இந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸ நம்ம வந்து லேக் ஆகுதுன்னு நம்ம யோசிச்சாலுமே, மார்க்கெட்டுக்குள்ள வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான். ஸோ அப்போ இப்ப பாருங்க நான் வந்து ப்ளே பண்றேன். ப்ளே பண்ணும்போது பாருங்க, அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகணும்னா சப்போஸ் நான் இந்த இடத்துல பாஸ் பண்றேன். இந்த இந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா, இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கா, கீழ இருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்ப தான் தெரியுது. ஓகே. இந்த கிரீன் கேண்டில்க்கு அப்புறம் இருக்கு. அப்போ இந்த கிரீன் கேண்டில் நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா, இந்த கிரீன் கேண்டிலுக்கும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும் கேப் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அப்போ நான் இந்த இடத்துல என்னோட பொசிஷன் ட்ரிக்கர் ஆகுது. ஆனா, ஆக்சுவலா இந்த இடத்துல பொசிஷன் ட்ரிக்கர் ஆகுது. நான் இங்கேயே எடுத்திருந்தேன்னா, எனக்கு இந்த ஒரு 15 பாயிண்ட்ஸ் மூவ் கிடைச்சிருந்திருக்கும். அப்போ என்னால பொசிஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கேண்டில் தள்ளி தான் எடுக்க முடியும். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி படி, எப்போ ஒரு கிரீன் கேண்டில் இந்த 10 அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ தாண்டி மேல போகுதோ, அப்ப நான் வந்து லாங் பொசிஷன் எடுக்கலாம். அப்போ நம்ம லாங் பொசிஷன் இந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்ல எனக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எப்போ ஃபார்ம் ஆகும்? இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம். அப்பன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எப்பயுமே ஒரு கேண்டில் பின்னாடி இருக்கும். அதுதான் நம்ம வந்து லேகிங் இண்டிகேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பெரும்பாலுமே லேகிங் தான். ஏன்னா, அப்படி நம்ம மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்ற மாரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். பயனுள்ளதா இருந்திருக்கும். ஆனா, கிடையாது. எல்லா இண்டிகேட்டர்ஸுமே லேகிங் தான். அப்படிங்கும்போது, நம்ம இந்த இடத்துல தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜியும், ஒரு ஒரு தைரியமும் வேணும். கரெக்ட்டா பொசிஷன் எடுக்கணுமா? இதுக்கு தான் சார்ட்ட நம்ம அடிக்கடி பார்க்கணும். நெறைய அனலைஸ் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் இருக்கு. அண்ட் பேக் டெஸ்ட்ங்கும்போது இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் லைவ் ஒண்ணு போடலான்னு இருக்கோம். என்னன்னா, பேக் டெஸ்டிங் எப்படி பண்றதுன்னு. ஸோ நீங்க இன்ட்ரஸ்டட்னா ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு இல்லன்னா இந்த வாரத்துல கண்டிப்பா ஒரு லைவ் பேக் டெஸ்டிங் எப்படி பண்றது? ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி, அந்த ஸ்ட்ராட்டஜிய வச்சு எப்படி நம்ம பேக் டெஸ்ட் பண்றது? அப்போ இந்த மாரி. ஸோ அப்ப நமக்கு பொசிஷன்ல இன்னைக்கு அ நிஃப்டி 50 பார்த்தோம்னா, ஒரு ஒரு 3 இடத்துல நமக்கு பொசிஷன் எடுக்கிற மாரி இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 10:30 தான். இந்த 10:30க்கு இருந்தப்போ, மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு. அப்போ ரிவர்ஸ் ஆயிட்டு, நான் சொன்ன மாரி இந்த கிரீன் கேண்டில்ல நமக்கு பொசிஷன் எடுத்தோம்னா, 22,500 வரைக்கும் நமக்கு வந்து பொசிஷன் போகும். அதுவரைக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு ஒரு 50, 60 பாயிண்ட்ஸ் நமக்கு மூவ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 பாயிண்ட் மூவ். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரேடிங் ஜோன். அடுத்து ஏன்னா நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல சைட்வேஸ் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நமக்கு வந்து பொசிஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் கடைசி பொசிஷன் நான் யூசுவலா வந்து 3 மணிக்கு மேல ட்ரேட் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனா, இன்னைக்கு ட்ரேட் எங்கேயுமே ட்ரிக்கர் ஆகாதனால, நான் 3 மணிக்கு மேல இருக்கிறது தான் எனக்கு பெட்டர் ட்ரேட். அப்படிங்கிறனால, இந்த 3:15க்கு இங்க ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா, ஒரு 3 கேண்டில்ல நமக்கு மறுபடியும் ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். ஸோ இது ஒரு பொசிஷன் இருந்து பார்த்தோம். ஒரு 30 பாயிண்ட்ஸ். இவ்ளோ தான் எனக்கு இன்னைக்கு நடந்த ஒரு ட்ரிக்கர் பாயிண்ட்ஸும், ஒரு பொசிஷனும். ஏன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, சைட்வேஸ் மார்க்கெட்ல சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல ட்ரேட் எடுக்கிறது கஷ்டம். சைட்வேஸ் மார்க்கெட்னா என்னன்னா இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50யோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஓ ஓப்பனிங் ஓப்பனிங் இங்க இருந்திருக்கு. குளோசிங் பொசிஷன் ஆல்மோஸ்ட் இந்த அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதிகபட்சம் நடந்திருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 120 பாயிண்ட், 110 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்டே நடந்திருக்கு. ஸோ கேண்டிலோட மிடில்லேருந்து வச்சு பார்த்தோம்னா, அதையும் விட ரொம்ப ஸோ, ஒரு 70 பாயிண்ட் தான் மூவே நடந்திருக்கு. அப்படிங்கிறனால இந்த 70 பாயிண்ட்ஸ் மூவ்ங்கிறது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். அப்போ இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அண்ட் அதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு நேரோ டவுன் ஆயிட்டே வருது. அத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நான் 17ஆம் தேதி ஏற்கனவே காமிச்சேன். பட் இருந்தாலும் ஒரு தடவ நான் காமிக்கிறேன். 17ஆம் தேதி ஒரு திங்கட்கிழமை தான். போன திங்களுக்கு முன்னாடி திங்கள். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தா 23,000லிருந்து 22,500 வரைக்கும் இருந்துச்சு. அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் வித்தியாசங்கள்ல இந்த ஆ ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க நமக்கு கால் ஆப்ஷன் அதிகமா இருக்கோ, கால் பொசிஷன்ஸ் அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்க வந்து எங்க வந்து புட் அதிகமா இருக்கோ, அங்க சப்போர்ட் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா மாறி பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தூரமா இருந்தது. இப்போ வந்து 23,000த்துல இருந்தது 23,100க்கு வந்துருச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இங்க இருந்து இந்த பக்கம் நகர்ந்து வந்திருக்கு. ஓகே 19ஆம் தேதி.
இத நம்ம கொஞ்சம் அப்படி பார்த்தோம்னா, 20ஆம் தேதி ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னன்னா, எல்லாமே காணாம போயிட்டு, மேல போகுமா, கீழ வருமாங்கிற ஒரு ஒரு டவுட்ல இருந்துச்சு. இப்ப இந்த 20ஆம் தேதிய விட்டுட்டு, அடுத்து பார்த்தோம்னா, 23,000, 22,000 மறுபடியும் இந்த ரேஞ்ச் வந்து பெருசாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, அந்த ரேஞ்ச் பெருசானது. ஸோ 23,000 காணாமயே போயிடுச்சு. என்னன்னா, 23,000 இங்க இருக்கு. ஸோ 23,000ம் நமக்கு வந்து 22 22,500 இருந்தது. நமக்கு வந்து இங்க 22,500 இங்க வந்துருச்சு. அப்படிங்கும்போது நமக்கு நியரஸ்ட் சப்போர்ட் ஜோன் 22,800 தான். அப்போ ஒரு 200 பாயிண்ட் கம்மியா இருக்கு. இப்போ அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் இங்க இருக்கு. ஸோ 23,000த்துல இருந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 22,700 வந்துருச்சு. ஸோ அப்போ 300 ஆ பாயிண்ட்ஸ் குறைஞ்சு நமக்கு வந்து 23,700க்கு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. அண்ட் மார்க்கெட் இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 23,000த்துல இருந்த ரெசிஸ்டன்ஸ் இப்ப எங்க வந்திருக்கு அப்டின்னா, 22,600க்கு வந்திருக்கு. ஸோ, அப்போ லோவஸ்ட் பாயிண்ட் 22,600. அப்போ மார்க்கெட் இந்த பாயிண்ட்ட தாண்டி மேல போகவே போகாது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 22,550 தாண்டி மார்க்கெட் மேல போறதே கஷ்டங்கிற மாரி இருக்கு. அதுதான். ஆனா மார்க்கெட் இப்போ டவுன்ஃபால் தான் ஆகும். ஏன்னா, இங்க வந்து சப்போர்ட்க்கு எதுவும் கிடையாது. ரெசிஸ்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு வந்து இன்னைக்கு டேட்ல நாளைக்கு மார்க்கெட்ல 2 ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால் ஆப்ஷன் வந்து ஏற்கனவே வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப இந்த கால் ஆப்ஷன்ஸ் வந்து பையர்ஸாவும் இருக்கலாம், செல்லர்ஸாவும் இருக்கலாம். ஏன்னா அது ஆர்டர் கம்ப்ளீட் ஆனா தான் இங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகும். அப்படிங்கும்போது இந்த 22,500ல 22,500, 550ல இவ்ளோ 1,00,00,000 1.9 crores ஒரு கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்து வந்து 22,600ல 1.8 crores இருக்கு. அப்போ 22,550 இங்க ஏற்கனவே நம்ம 22,600க்கு நம்ம ஒரு பொசிஷன் இங்க வச்சிருக்கோம். சப்போர்ட் ஜோன். அந்த சப்போர்ட் ஜோன நான் கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் நகர்த்திக்கிறேன் நாளைக்காக. இருக்கிற மார்க்கெட் நம்ம வந்து புதுசு 22,600ம் 22,600ல இருந்து 22,550 22 ஸோ இது வந்து ஒரு 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 ரேஞ்ச் மார்க்கெட் மேல போனா போறதுக்கு. இத தாண்டி மார்க்கெட் மேல போகாது. கீழ வந்தா எவ்வளோ தூரம் வரும்னு சொன்னா, நமக்கு பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்ல. ஆனா நமக்கு சப்போர்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்டின்னா, 22,500 தான். அண்ட் 22,500க்கு மேல மார்க்கெட் கீழ அண்ட் அண்ட் இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடையாது. இங்க இருந்து மார்க்கெட் கீழ விழுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ 22,200 ஓகே. ரொம்ப 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 ஷார்ட்டா இருக்கு. ஓ! ஒரு 50 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல கண்டிப்பா சப்போர்ட் இருக்காது. ஏன்னா, நான் இங்க வந்து 22,550 வச்சிருக்கேன். அடுத்து வந்து இங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 22,500க்கு இங்க ஒண்ணு இருக்கு. வச்சுர்றேன். நம்மளோட டேட்டா சொல்லுது. ஸோ, அதனால நம்ம வரையறோம். இது என்னோட ஒப்பீனியன் இல்ல. அததான் நீங்க முன்னாடி புரிஞ்சுக்கணும். அதாவது நான் ஏதோ சொல்றேன். இது என்னோட ஒப்பீனியன் அப்படிங்கிற மாரி இல்லாம, நம்ம டேட்டா என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ, அத தான் நம்ம வரைய ட்ரை பண்றோம். அப்படிங்கும்போது, எனக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஜோன பிரேக் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்டின்னா, மார்க்கெட் கீழ டவுன்ஃபால்க்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெறும் 1.2 குரோர்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால கம்பேரிட்டிவா பாருங்க. இந்த 1.2 குரோர்ஸ்க்கும் 1.95 பிளஸ் 1.85 அப்போ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.5 கோடி 2.25 கோடிக்கான நமக்கு வந்து என்ன சொல்லலாம் 2.25 கோடிக்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா புட் ஆப்ஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெறும் 1.2 குரோர்ஸ் தான். ஸோ அப்போ 3 மடங்கு கால் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறங்கிறனால, கண்டிப்பாக இந்த 2022 600 தாண்டி மார்க்கெட் மேல போறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அப்படிங்கிறனால, நாளைக்கும் நீங்க வந்து ஷார்ட் பண்றதுக்கு தான் பார்க்கணும். இப்போ மார்க்கெட் வந்து 22,500 கிராஸ் ஆச்சுன்னா, நல்லா டவுன்ஃபால் ஆகும். அண்ட் எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் 22,100 இல்லன்னா 22,300 வரைக்கும் அத நான் வரையல. என்னன்னா, எனக்கு அது ஷூர் இல்ல. நாளைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகி, அதுக்குள்ளேயே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் போனா 23,300 வரைக்கும் ஒரு 2, 3 நாள்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நாளைக்கு நிஃப்டி 50 வந்து நமக்கு இந்த பொசிஷன பிரேக் ஆச்சுன்னா, நமக்கு வந்து நல்ல டவுன்ஃபால் ஆகும். அப்படி பிரேக் ஆறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா, இந்த கீழ இருக்க ரேஞ்சும், இந்த மேல இருக்க ரேஞ்ச் கூட தான் மார்க்கெட் இருக்கும்.
கண்டிப்பா நாளைக்கு கேப் அப் இல்லன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகும். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து டவுன்ஃபால் டைரக்ட்டா வரும். சப்போஸ் அப்படி கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள வந்து மார்க்கெட் வந்து இந்த 22,500யும் கிராஸ் பண்ணும். பண்ணா 22,600. அப்ப நாளைக்கு மூவ்மெண்ட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 80 பாயிண்ட் தான் ஒரு மூவ்மெண்ட்க்கான சான்ஸே இருக்கு. அப்படிங்கிறனால 80 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் நீங்க ட்ரேட் எடுக்க முடியும். அப்போ இங்க ஒரு பொசிஷன் எடுக்குறீங்க. மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகி 22,600 போனா கூட, உங்களுக்கு அதிகபட்ச ப்ராஃபிட் எவ்வளோனா 80 பாயிண்ட் தான். ஸோ 80 மூவ்மெண்ட்ஸ்க்கு தான் சான்சஸ் இருக்கு. சப்போஸ் நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு ரூ. 1 இன்வெஸ்ட் பண்றேன். ரூ. 1 இன்வெஸ்ட் பண்றேன் அப்டின்னா, சாரி ரூ. 100 இன்வெஸ்ட் பண்றேன்னா, எனக்கு அது மேல போச்சுன்னா ரூ. 180 ஆகும். அவ்வளோதான். அப்படிங்கும்போது, நீங்க வந்து யோசிச்சுக்கணும். ஸோ ரூ. 1 இன்வெஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு 1 2 ரூ. 2 தான் ஆகும். 1.8 ஆகும். அவ்வளோதான். அப்படிங்கிறனால நீங்க யோசிச்சுக்கணும். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ நாளைக்கு இந்த ஜோன் கம்மியாகும்போது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கம்மியாகும்போது, நீங்க குறைச்சுக்கிறது நல்லது. அதே மாரி அவுட் ஆஃப் த மனில நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். மார்க்கெட் வந்து ரொம்ப ஆ நேரோ ஆயிட்டே இருக்கு. அப்படிங்கிறனால அவுட் ஆஃப் த மனினா, இப்போதைக்கு நிலைமைக்கு அவுட் ஆஃப் த மனி வந்து 26 22,600க்கு வெளியவே அவுட் ஆஃப் த மனி. 22,500க்கு வெளியும் அவுட் ஆஃப் த மனி. இப்போ நீங்க அவுட் ஆஃப் த மனில வந்து பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க ஹோல்ட் பண்ணணும்னு நெனச்சா ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா, ஆனா ஸ்டாப் லாஸ் வந்துருச்சுன்னா, தயவு செய்து பொசிஷன குளோஸ் பண்ணிருங்க. ஸ்டாப் லாஸ ஹோல்ட் பண்ணி அதிகமா லாஸ் நீங்க கொண்டு போகாதீங்க. ஏன்னா, ஸ்டாப் லாஸ் நம்மல்லாம் முக்கியமா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பண்ற பெரிய தப்பு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோனே ஹோல்ட் பண்றது தான். நீங்க ப்ராஃபிட்ட ஹோல்ட் பண்ணா கூட எனக்கு ஓகே தான். ஐ மீன் எனக்குன்னு இல்ல. அதாவது ஒரு ஒரு ட்ரேடரா ஒரு டிசிப்ளினுக்கு ஓகே தான். ஆனா நீங்க வந்து ஸ்டாப் லாஸ ஹோல்ட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு. சரி நாளைக்கு ரெக்கவரி ஆகி இந்த லாஸ் குறைஞ்சு ப்ராஃபிட் வரும். இல்லன்னா லாஸ் குறையும். அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜில இதுதான் ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்கணும். அந்த ஸ்டாப் லாஸ்னா அதுக்கு பேரே அதுதான். லாஸ நிறுத்தணும். நிறுத்துறது தான் பெட்டர். நாளைக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்ன்னு நெனச்சீங்கன்னா, நாளைக்கு ஒரு புது பொசிஷன் எடுங்க. தயவுசெய்து நீங்க வந்து அவுட் ஆஃப் த மனில போய் பொசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா, இப்போதைக்கு மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் வந்து ரொம்ப, ரொம்ப நேரோ ஆயிட்டே இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 27ஆம் தேதிக்கு நான் இவ்ளோ பெரிய ஜோன் போட்டிருந்தேன். 22,700லேருந்து 22,500 வரைக்கும். இதுவே சின்ன ஜோன்னு சொன்னேன். ஆனா, இப்ப இன்னைக்கு பாருங்க, அத விட சின்ன ஜோனா இருக்கு. ஸோ மார்க்கெட் எப்போ இந்த இவ்ளோ ஜோன்ல வருதோ, ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகும். அண்ட் பிரேக் அவுட் ஆறதுக்கு எனக்கு சான்சஸ் எப்போ அப்டின்னா, வந்து மேல பிரேக் அவுட் ஆறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. என்னன்னா கீழ ஆல்மோஸ்ட் சேச்சுரேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல கீழ போகும் அப்டின்னா, இந்தியன் இந்தியன் எக்கானமியே கீழ போகணும். ஸோ கண்டிப்பா விடமாட்டாங்க. மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல வரும். ஸோ எஃப்ஐஐஸ் வந்து பையிங்க்கு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ல கொஞ்சம் நெறையா இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஃப்ஐஐஸோட செல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் வாலடைலிட்டி இல்ல. யாரும் பையும் பண்ண மாட்டேங்கிறான், செல்லும் பண்ண மாட்டேங்கிறான். அப்படிங்கும்போது நீங்க உங்களுக்கு வாலடைலிட்டி வேணும்ல. ஸோ எஃப்ஐஐஸோட கேஷ் ஃப்ளோ வந்து பார்க்கும்போது பேலன்ஸ் ஆயிருச்சு. மார்க்கெட் மேலயும் போகல, கீழயும் போகல. அப்ப இந்த பாயிண்ட்லேருந்து பிரேக் அவுட்‌க்கு வாய்ப்பு இருக்கு. இங்க நடந்த மாரி. மார்க்கெட் ஒரு கொஞ்சம் மேல போகும். ஸோ நீங்க வந்து ரெடியா இருங்க. சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட்‌க்கான சான்சஸ் இருக்கு தான். ஏன்னா அடுத்த மார்க்கெட் ரெக்கவரி ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா ஓகே தான். ஏன்னா இனியும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கோன்னு எனக்கு சின்ன சந்தேகமா இருக்கு. அதனால நீங்க ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்‌க்கு பார்க்கிறதா இருந்தாலும், கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது. ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகமோ, இல்ல வேற எதுவும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றோம். அண்ட் சென்செக்ஸ் பத்தி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல இனிமே சென்செக்ஸ நான் இன்க்ளூட் பண்றேன். ஸோ இன்க்ளூட் பண்ணி அப்போ சென்செக்ஸ்க்கும் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் போகும். ஏன்னா சென்செக்ஸ் வந்து யூசுவலா நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே நான் பார்க்கறதில்ல. இப்போ சென்செக்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கான ஒரு ப்ரிடிக்ஷனோ, இல்ல வந்து ஒரு அனாலிசிஸோ நம்ம வந்து போடலாம் இனி ஃபியூச்சர். ஸோ கண்டிப்பா நம்ம சென்செக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இதுதான் என்னோட இது அனாலிசிஸ். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்றேன். இல்லன்னா அதுக்கு சம்மந்தமா வீடியோ போடலாம். நன்றி, வணக்கம்.